இவளுக்கு ஒரு வளையல் மட்டும் கொடுத்தா போதும். இது சாதாரண தட்டு இல்லை, அடிமாட் ரேட்டுக்கு வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. தங்க தட்டு. வணக்கம். ரெயின்போ 360 கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி புராண காலத்து ஒரு கதை. ஒரு புராண காலத்து நகரத்தில் 2 கைவினை பொருட்களும் பெண்களுக்கான அழகு சாதனங்களும் வளையல் மணி போன்ற விஷயங்களும் விற்கக்கூடிய 2 வியாபாரிகள் சம்பந்தப்பட்ட கதை. அந்த ஊரில் இந்த 2 வியாபாரியும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. என்னென்னா, ஊரை 2 பங்காக பிரிச்சுக்கிறாங்க. அதாவது கிழக்கு மேற்கா 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. கிழக்கு பக்கம் வியாபாரம் பண்ணுறவர் மதியத்துக்கு மேலே மேற்கு பக்கம் அவர் நண்பரோட பாகத்துக்கு அவர் போய் வியாபாரம் பண்ணலாம். அவரும் அதே போல் மேற்கு பக்கத்துலேருந்து கிழக்கு பக்கம் வியாபாரம் பண்ணலான்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க காலத்தில் இந்த கிழக்கு பக்க வியாபாரி அப்படி ஒரு நாள் போயிட்டுருக்கப்போ ஒரு தெருவில் ஒரு ஏழை சிறுமி இவர்கிட்ட இருக்கிற இந்த சங்கு வளையலை பார்த்துட்டு எனக்கு வேணும்னு சொல்லி அவங்க பாட்டிக்கிட்ட கேட்குறா. அந்த பாட்டி, நாமெல்லாம் ஏழை, நம்மெல்லாம் அந்த சங்கு வளையலுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பேத்தியை அவள் சமாதானப்படுத்துகிறா. அப்போது அவள் சமாதானம் ஆகலை. அவள் என்ன சொல்கிறா, நம்ம வீட்டில் ஒரு கறி படிஞ்ச ஒரு தட்டு இருக்குது, அதை நம்மளும் யூஸ் பண்ணுறதில்ல, அதை கொடுத்துட்டாவது அதுக்கு வளையல் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி சொல்கிறா. அதுக்கு பாட்டி சரிதான்னு சொல்லி அந்த வியாபாரியை வீட்டுக்கு கூப்பிட்றா. இந்த வியாபாரிக்கோ, இவங்களோ ஏழை அப்பாவிங்க, இவங்கள்ட்ட எங்கே நம்மள்கிட்ட இந்த வளையல் வாங்குகிற அளவுக்கு காசு இருக்க போகுதுன்ற மாதிரியே ஒரு எண்ணத்தோடு போகிறாரு. அதே போல் போயிட்டு அந்த தட்டை கொண்டு ஒரு புகைப்படிந்து அப்படியே கருப்பாக இருக்கிற ஒரு தட்டை கொண்டு கொடுக்குறாங்க. அந்த தட்டை வாங்கி முன்ன பின்னெல்லாம் பார்க்கும்போது பின்பக்கம் நகத்தால் கீறுறாரு. கீறினா ஆச்சரியம் அவருக்கு. அது வேறு உலோகம்லாம் இல்லை, தங்கத்தட்டு. அது தெரியாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. தங்கத்தட்டுனதும் இவர் வெளியில் காட்டிக்காமல் ரொம்ப அமைதியாக இவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள்ட்ட இதை வாங்கிறதுக்கு, இதை அடிமாட் ரேட்டுக்கு வாங்குறதுன்னு முடிவு பண்ணி இந்த தட்டுக்கு ஒரு வளையல் கூட தேராது, இதை நான் வாங்கி எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையிலே கொடுத்துட்டு போயிட்டு திரும்ப இன்னும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த வியாபாரி கொடுத்துட்டு போயிடுறாரு. இது போகிறாரு. மதியத்துக்கு மேலே அந்த வியாபாரி அவர் அவரோட பாகத்தில் வியாபாரத்தை முடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட் சைடு ஷிஃப்ட் ஆகி இந்த வியாபாரி அதே சிறுமி இருக்க தெருவுக்கு வர்றாரு. அந்த பொண்ணு பார்த்துட்டு அவங்க பாட்டிக்கிட்ட இப்போ வேறு ஒரு வியாபாரி வர்றாரு, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்றா. இந்த பாட்டிக்கு ஏதோ சரி நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்ட பேசினா, அவர் கொஞ்சம் எளிமையான மனிதராக இருந்தார். அவரை உள்ளே கூப்பிட்டு, இந்த மாதிரி இந்த தட்டுக்கு நீங்கள் ஒரு வளையலை, இந்த பிள்ளைக்கு ஒரு வளையலை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி தட்டை கொடுக்குறா. இவர் வாங்கி பிரித்து பார்க்குறாரு. அதை சுரண்டி பார்த்துட்டு, அம்மா, இது சாதாரண தட்டு இல்லை, இந்த தட்டுக்கு நான் வச்சுருக்க மொத்த பொருளும் கொடுத்து என்கிட்ட இருக்க காசும் கொடுத்தாலும் பத்தாது, இது தங்க தட்டுமா. அப்போ அந்த பாட்டி சொல்கிறா, இது என்ன விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் இவளுக்கு ஒரு வளையல் மட்டும் கொடுத்தா போதும், நீங்கள் நேர்மையான மனுஷனாக இருக்கீங்க, நீங்கள் எடுத்துக்கிட்டு இவளுக்கு ஒரே ஒரு வளையல் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி பாட்டி திரும்பவும் சொல்கிறா. இவர் சொல்கிறாரு, என்கிட்ட இருக்க மொத்த பொருளும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், கொண்டு வந்த வியாபார பொருள் மொத்தமும் கொடுத்துட்றேன், என்கிட்ட இருக்க காசு பணத்தையும் கொடுத்துட்றேன், ஒரு 8 காசை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, அதோட என்னோடய தராசும் கல், அது தராசு கல், ஒரு 8 காசு, இந்த தங்கத்தட்டு, இதை மட்டும் கொடுத்துருங்க, மற்றதெல்லாம் நீங்கள் எடுத்துங்கன்னு கொடுத்துட்டு அவர் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இவர் போன கொஞ்ச நேரத்தில் நம்ம அந்த பழைய வியாபாரி, பேராசை வியாபாரி வராரு. அந்த பாட்டிக்கிட்ட அந்த தட்டு
பைசாவுக்கு போகாது, இருந்தாலும் நான் அதை வாங்கிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பாட்டி சொல்கிறா, நீங்கள் எங்களை ஏமாற்ற பார்த்தீங்கங்கிறது தெரியும். அந்த இன்னொரு வியாபாரி இப்போ வந்தார், அவர்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம். அவர் மொத்த பொருளும் கொடுத்துட்டு, வளையல் மட்டும் இல்லை மொத்த பொருளையும் கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அப்படின்னதும் அவருக்கு அப்படியே ப்ரெஷர் ஏறி போச்சு. அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போய் ஐயோ ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி போனார் ஏது போனார்னு அப்படியே ஒரே அந்த கோபம், பொறாமை எல்லாமே சேர்ந்து அந்த சீற்றத்தில் ஒன்றும் புரியாமல் கத்துறாரு. 1000 பொற்காசு மதிப்புள்ள தட்டாச்சே, அதை நான் ஏமாந்துட்டேனேன்னு உள்ளுக்குள்ளே புலம்புறாரு. அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறாரு, அவர் எந்த பக்கமாக போனாருன்னு. அவர் போன பக்கத்தை காமிக்குது, சொல்லுது. அவர் கொண்டு வந்த வியாபார பொருள் எல்லாத்தையும் அங்கேயே வச்சுக்கிட்டு திருத்துன்னு ஓடுறாரு. ஓடினவர் நேராக போய் ஆற்றுக்கரைக்கு போனால் அவர் ஏற்கனவே பரிசலில் ஏறி அக்கறைக்கு போயிட்டுருக்கார். அந்த 8 அணா வாங்கிட்டு வந்தார்ல இவங்கள்ட்டேருந்து, அந்த 8 அணாவை பரிசல்காரன்ட்ட கொடுத்து அவர் போயிட்டுருக்கார். பாதி ஆற்றோட பாதி தூரம் போயிட்டார். அப்போது இவர் கூப்பிட்றாரு, அந்த வியாபாரியும் கூப்பிட்றாரு, படகுக்காரனையும் திரும்பி வான்னு கூப்பிட்றாரு. அவர் எதுக்காக கூப்பிட்றாருன்னு அந்த நேர்மையான வியாபாரிக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஒன்றும் கண்டுக்க வேணாம், காதில் வாங்கிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு போங்கன்றாரு. அவரும் காதில் வாங்கிக்காமல் படகுக்காரன் அக்கறையை நோக்கி போகிறாரு. இவருக்கு அந்த ஆற்றாமை, கோபம், அந்த எல்லாம் சேர்ந்து சீற்றம் அதிகமாகி ஏமாந்து போயிட்டேனே, என்னை கொள்ளையடிச்சிட்டான் இவருக்குள்ளே பெணாத்துறாரு. இவராகவே ஏமாந்துட்டு அவர் கொள்ளையடிச்சிட்டான் அப்படின்னு பெணாத்திக்கிட்டே இதயத்தோட துடிப்பு வேகம் அதிகமாகி வாயில் ரத்தம் வாயாலையும் மூக்காலையும் ரத்தம் கீழே விழுந்து இந்த இடத்துல இறந்து போகிறாரு. இந்த கதையிலேருந்து தெரிய வர்றது என்னென்னா, ஏமாற்றணும்னு நினைக்கிறவன் ஏமாறுவான் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு மிக சரியான வரிகள்னாக்கா, கெடுவான் கேடு நினைப்பான். இந்த வியாபாரியை போல், அந்த நேர்மையான வியாபாரியைப் போல நாமும் நடப்போம், வாழ்வில் சிறப்போம். நன்றி, வணக்கம்.